السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இந்த பொள்ளாச்சி சின்னப்பள்ளி சுன்னத்துல் ஜமாத், மஸ்ஜிதுல் முபீன் சுன்னத்துல் ஜமாத் மற்றும் பொள்ளாச்சி வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த புனிதமான மீலாது ஷரீஃப் நிறைவு விழாவில் விஞ்ஞானம் வியக்கும் விண்ணுலக பயணம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய உரை இடம்பெற இருக்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த உரையின் வழியாக நாம் கொண்டிருக்கக்கூடிய நபி நேசத்தை நம் இதயத்தில் அதிகப்படுத்தி அவர்களுடைய ஆஷிக்கீன்களாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. சின்ன வயசில் அபூ தாலிப் அவர்களோடு ஷாமுக்கு போயிருக்கிறாங்க, சிரியா. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு தாயிஃப் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்றால் ஹிஜ்ரத், மதீனா ஷரீஃபை நோக்கிய பயணம்தான். அதற்கு அடுத்த பயணமாக இருந்தது உம்ராவினுடைய பயணம். அதற்கு அடுத்த பயணமாக இருந்தது ஹஜ்ஜினுடைய பயணம். அதற்கு முன்பாக தபூக்குடைய பயணம். இந்த பயணங்களுக்கு இடையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பயணமும் நிகழ்ந்தது என்றால் அது மிஅராஜுடைய பயணம். அது ஹிஜ்ரத்துக்கு முன்பாக நடந்தது, தாயிஃபுக்கு பின்பாக நடந்தது. இந்த பயணத்தை குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனாங்க தான், ஆனால் அவங்களுடைய இந்த உடலோடு அவங்க போகலை, அவங்களுடைய ரூஹு தான் போய் சென்றது, ரூஹு தான் அல்லாஹுவை சந்தித்து வந்தது என்று குறிப்பிடக்கூடியவரும் உண்டு. ரூஹு அல்லாஹுவை சந்தித்து வருகிறது என்றால், இன்னும் சில பேர் இல்லையே, அல்லாஹ்வை பார்த்தது என்பது, மேராஜ் என்பது கனவிலே நடந்தது. மொத்தமாக மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அதை பேசல. நாம பார்த்தாங்கன்னு சொல்றதுலேயே இவ்வளோ இருக்கு. கனவிலே பார்த்தார்கள், கனவிலே மேராஜுக்கு போனாங்க, அவர்களுடைய ரூஹு மட்டும் சென்று வந்தது என்றெல்லாம் குறிப்பிடக்கூடியவர்களே இருக்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம்,
கனவுல போய் அல்லாஹ்வை பார்க்கிறதோ இவ்வளவு தூரம் சென்று வருவதோ ஒரு பெரிய விஷயமா என்ன? பெருசா பேசணுமா என்ன? அல்லாஹ்வே குர்ஆன்ல பேசுறான். அது கனவு என்று இருக்குமேயானால் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் அவசியம் இல்லை, இவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க உங்கள ஒரு ஆள் நீங்க சொல்றீங்க, ராத்திரி கனவுல நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா சரி அப்படின்ட்டு உனக்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். இதை யாராவது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வார்களா என்ன? இன்னொருத்தர் சொல்றாரு, தெரியுமா நான் 7 வானமும் கடந்து சொர்க்கமும் போயிட்டு வந்தேன், அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு போனேன், ஒரே இரவில் ஜப்பானுக்கு போனேன், ஆஸ்திரேலியா போனேன், ஆப்பிரிக்காவுக்கு போனேன், மக்காவுக்கு போனேன், எல்லாம் சொல்றாருன்னு வைங்க. அப்பவும் நமக்கு பிரச்சனையா? இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கனவில் எதுவும் நடக்கலாம், அதெல்லாம் கனவு, அவ்வளவுதான். ஆனால் நனவிலே இது சாத்தியமா என்றால் இல்லை. போக முடியுமா? ஒரே இரவில் நான் இங்கே அமெரிக்காவுக்கும் போயிட்டு ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு ஐரோப்பாவுக்கும் போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அது பெரிய செய்தியாக பாரு, இப்படிலாம் போயிட்டு வந்தா இவன் பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ஆக கனவில் நடப்பது என்பதோ அல்லது ரூஹு சென்று வந்தது என்பதோ ஒரு பெரிய விவகாரமான விஷயம் அல்ல. இன்றைய மேராஜ் சம்பந்தப்பட்ட இந்த உரை என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும். நீங்க கொஞ்சம் நிதானமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதை குறித்து சொல்லும் பொழுது, இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது சுபஹான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த சுபஹான்ங்கிறது எதுக்கு ஆரம்பிப்போம்? ஆச்சரியத்துக்கு தான் சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், என்ன பிரம்மாண்டமாக இருக்கு, எவ்வளவு அழகாக இந்த வீடை கட்டிருக்கிறாங்க, என்ன சுபஹானல்லாஹ், என்ன அற்புதமாக இந்த டவரை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சுபஹான் என்பதே ஆச்சரியத்துக்கு தஅஜ்ஜுபுக்கு உள்ளது. எனவே ரப்புல் ஆலமீனே அல்லாஹ் சுபஹான் என்றுதான் இந்த பிரயாணத்தை குறித்து ஆரம்பிக்கிறான். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, ஒரு விஷயம். எனவே இது அல்லாஹ்வே ஒரு ஆச்சரியமாக ஆச்சரியப்படுத்த, அல்லாஹ்வுக்கு ஆச்சரியம் இல்லை, நமக்கு ஆச்சரியம். எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கிறத இந்த செய்தி நான் சொல்ல இருக்கிறேன், நீங்க பாருங்க. அருமையான பெருமக்களே, இவங்க அல்லாஹ்வே முதலாவதாக என்ன செய்கிறான்? இந்த ஆச்சரிய வார்த்தையோடு தான் இதை துவக்குகிறான். ஒன்று. இரண்டாவது இன்னொன்றை சொல்லுகிறான், அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அவன் இரவிலே நடாத்தி சென்றான். இது இரவிலே நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்து என்கிறான், அல்லாஹ்வுடைய அடியார். தன்னுடைய அடியாரை நான் என்ன செய்தேன், இந்த இஸ்ரா மேராஜுக்கு அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்றான். இந்த அப்துண்டா என்ன தெரியுமா? ரூஹும் இருக்கணும், ஜசதும் இருந்தால்தான் அபுது. இதெல்லாம் இந்த மொழியியல் தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. யாருக்கு அடியார் அடிமைன்னு சொல்றது? ஒரு அப்துன்னு யாருக்கு அரபியில் சொல்வாங்கன்னா, ரூஹும் இருக்கணும், ஜசதும் இருக்கணும். ரூஹு மட்டும் இருந்தால் அது ரூஹு, ஜசது மட்டும், ரூஹு இல்லாமல் ஜசது மட்டும் இருந்தால் அது மையத்து. இப்ப ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு வைங்க, ஜனாசா எப்ப எடுப்பாங்க அப்படித்தானே கேட்கிறாங்க. மையத்தை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேர் சொல்றாங்களா? இன்னார் மரணித்து விட்டார்னு அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆள் பேரை சொல்லி இவரை எப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மையத்தை எப்ப எடுக்கிறாங்க, ஜனாசாவை எப்ப எடுக்கிறாங்க தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. எனவே அப்து என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியதிலிருந்து அது ரூஹும் ஜசதும் இணைந்தது என்ற அந்த பத பிரயோகத்தை அறிஞர்கள் நமக்கு, மொழியியல் வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேராஜை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 34 முறை மேராஜ் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த 34இல் 33 முறை ரூஹ் மட்டும். நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பில் பேச இருக்கிறோமே, இந்த ஒன்று மட்டும்தான் ரூஹோடும் ஜசதோடும் அவர்கள் போனார்கள். உடலோடும் உயிரோடும் போனது இந்த ஒரு பிரயாணம் மாத்திரமே. மற்றபடி அல்லாஹ்வை சந்தித்து வந்தது என்பது அது அல்லாமல் 33 முறை இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
அருமையான பெருமக்களே, இது எப்போது நடந்தது என்றால் ரஜப மாதம் பிறை 27 திங்கட்கிழமை இரவிலே நடக்கிறது. ஏன் இரவிலே நடந்தது? ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்றாங்க. நான் குறைந்த நேரத்தில் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்பது ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஃபஜ்ர் வரைக்கும் பேசணும். குறைந்தபட்சம் ஃபஜ்ர் வரைக்கும் பேசினால்தான் இது தாகம் தீரும். அவ்வளவு பெரிய சிறப்புகள், அவ்வளவு பெரிய தகவல்கள், அவ்வளவு பெரிய வரலாற்று குறிப்புகள், அவ்வளவு பெரிய ஆய்வுகள் இதில் இருக்கிறது. நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். இது விஞ்ஞானமே வியக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருக்கு நீங்க பாருங்க. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. உள்ள ஒரு குச்சியை அனுப்பி ஒரு வயர் மாதிரி உள்ள அனுப்பி உள்ள ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடறான். வயிற்றை கிழிக்காமலேயே ஆபரேஷன் நடக்குது. ஹார்ட்டை வெளியில கொண்டு வந்து ஆபரேஷன் பண்றான். மண்டையை கலட்டி மூளையை வெளியில் எடுத்து ஆபரேஷன் பண்ணி உள்ள வைக்கிறான். மருத்துவம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் எவ்வளவு வந்திருக்கிறது. செவ்வாய் கிரகணத்திற்கு ராக்கெட்டை அனுப்பிவிட்டான். சந்திரன கிரகணத்திலே போய் இறங்கி விட்டான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உலகம் இது. ஒரு காலகட்டத்தில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட சென்னையில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசணும். பொள்ளாச்சியிலேருந்து சென்னையில் இருக்கிற ஆள்கிட்ட நீங்க பேசணும். என்ன செய்யணும்? ட்ரங்கால் புக் பண்ணணும். ட்ரங்கால் புக் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரங்கால் புக் பண்றதுன்னா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் ஒரு கதையாகவே பிள்ளைகளுக்கு இப்ப சொல்லலாம். அதான் முன்பொரு காலத்தில், ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கு. இப்போ நமக்கு ஆட்சி, நம்ம கண்களால் பார்த்து இருக்கிறோம். எங்க வாப்பாவுக்கு ஒரு போன் வருது, சென்னையிலேருந்து வருது. போன் எல்லா வீடுகள்லையும் இருக்காது. ஓரளவு வசதியான வீட்டில் தான் அந்த போன் இருக்கும். பெரும்பாலும் அந்த போன் எங்க வரும் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸுக்கு தான் வரும். அவங்க அந்த அட்ரஸை கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ் ஒரு போஸ்ட்மேன் நேரம் ஒரு சைக்கிளை வச்சிருப்பாரு, பெரிய கேரியர் இருக்கும். அந்த கேரியர்ல தூக்கிட்டு வருவார். ஆளை கொண்டு அது வரைக்கும் போன் ரெடியா இருக்கணும். இல்ல அவ்வளவுதான். அந்த போன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. காத்து கிடக்கணும். அடுத்த போன் வருவதற்கு 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், அல்லது அன்னைக்கு வராமலே போய் அடுத்த நாள் வரலாம். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப அந்த காலத்துல போய் இது என்ன, ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தியா, 100 வருஷத்துக்கு முந்தியா, ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு உள்ள நிகழ்வு இது. 40 வருஷத்துக்கு இடையிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய வேகம் அசுர வேகம். அது ஆச்சரியப்படத்தக்க வேகம். அது ஒரு காலகட்டத்தில் மக்காவுக்கு போறதாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தால் 6 மாசத்துக்கு முன்னால புறப்படுவாங்க. அதற்கு பிறகு 4 மாசம் 3 மாசம் இருந்தது. இப்ப காலையில புறப்பட்டா ராத்திரி சொல்றாங்க நான் உம்ராலாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஊர்ல போய், ஒரு நாட்டில் இங்கிருந்து போறான், நான் ஸ்ரீலங்கால போய் காலையில் என்ன, நான் 1 மணி நேரம் பயணம் ஸ்ரீலங்கால போய் இறங்க டிஃபன் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சிங்கப்பூர்ல இறங்கி லஞ்சுக்கு போயிடுறான். நடக்கிறதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய ஆச்சரியப்படத்தக்க விஞ்ஞானமே வியக்கும் நிகழ்வு தான் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே சரதாசன் நடத்தி காட்டினாங்க. அதுதான் ஆச்சரியம். விஞ்ஞானத்தாலேயே இன்று ஜீரணிக்க முடியவில்லை. இது எப்படி நடந்தது? இது சாத்தியமா? ஆனால் சாத்திய கூறுகளாக இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான கூறுகளை, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகளை இந்த மேராஜ் சொல்லுகிறது. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இது நடக்க முடியுமா? இந்த ஒளி வேகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒளி வேகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஐன்ஸ்டீன் அது சம்பந்தமா நிறைய பேசுவார். இந்த ஒளி சம்பந்தமானது. இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப நீங்க ஒரு வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட்ல நீங்க பயணிக்கிறீங்க, 1 வருஷம் பயணிக்கிறீங்க. 1 வருஷம் பயணிச்சுட்டு திரும்பி வர்றீங்கன்னு வைங்க. 1 வருஷம் பயணித்து விட்டு நீங்க திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வயசு கடந்திருக்கணும், அப்படிதானே? ஆனா பூமியில என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அந்த ராக்கெட் நீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு சுமார் 20,000 அல்லது 30,000 கிலோமீட்டர் போகக்கூடிய வேகத்தில் நீங்க ராக்கெட்ஸ் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஜின்களே, மனிதர்களே, உங்களால் முடிந்தால் இந்த வானின் எல்லையை தொட்டு பாருங்கள்.
வானின் எல்லையை நீங்கள் கடந்து பாருங்கள் என்கிறான். வானத்தினுடைய எல்லையை கடக்க முடியுமா? முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஆனால் முடியாது என்று சொன்ன அல்லாஹ் இல்லா பி சுல்தான், சுல்தானை கொண்டு கடக்க முடியுங்கிறான். சுல்தான என்ன? அன்றைக்கு சுல்தானுக்கு அரசன்று அர்த்தம் கொடுப்பீங்க, தலைவன் அர்த்தம் கொடுப்பீங்க. இன்னைக்கு சுல்தானுக்கு அரசன் கொடுக்க கூடாது, ஏன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்திய குர்ஆன் அது. இன்னைக்கு சுல்தானுக்கு இன்றைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் விளக்கம் ராக்கெட். இந்த ராக்கெட்டை கொண்ட மூலமே நீங்கள் கடக்க முடியும் என்கிறான் குர்ஆன். குர்ஆன் சொல்லுகிறது. ஆக இந்த ஒளி ஐன்ஸ்டீனுடைய அந்த தியரியினுடைய அடிப்படையில் ஒருத்தர் என்ன செய்றாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20,000 அல்லது 30,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு ஒளி வேகத்திலே ராக்கெட்ல அவர் சென்று விட்டு திரும்பி வருகிறார் என்றால் ஒரு வருஷம் அவர் கழிஞ்சு முடிஞ்சு வரும் பொழுது பூமியில கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிஞ்சிருக்கும். இந்த தியரியை படிச்சா தான் நமக்கு விளங்கும். இது ஒரு வித்தியாசம். சொன்னது மூலமாக நம்ம விளங்க முடியாது, சொன்னதின் மூலமாக விளங்க முடியாது. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், இதெல்லாம் ஃபஜ்ர் வரைக்கும் பேச வேண்டிய விஷயம். இப்போ இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இது எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதை மாத்திரமே உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய மூளையில், உங்களுடைய நெஞ்சிலே கொண்டு வைக்க நான் விரும்புகிறேன். இதை தவிர்த்து தகவல்கள் நிறைய குவிந்து கிடக்கிறது இந்த மேராஜில். இந்த மேராஜில் குவிந்து கிடக்கிறது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி குர்ஆன் சொல்லுது. அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின்கிற ஒரு வசனத்தில் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லுது. இப்ப பாருங்க, நம்முடைய நடைமுறைக்கு, நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழுகிறோமோ அதற்கு மாற்றமான நாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. என்ன அப்படின்னா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, பயணம் போறாங்க. அங்கே அந்த காலத்தில் வந்த பக்த் நஸ்ர் ஒருத்தன், அவன் பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய அந்த ஊரை, ஈலியான் அந்த ஊருக்கு பேர், இப்ப தானே இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கான், பழைய பேர் ஈலியா, அதை அழிச்சு எரிச்சு நாசமாக்கிட்டான். அந்த பகுதியை அவங்க கடந்து போறாங்க, ஒரு கழுதையில போறாங்க, உணவும் கையில இருக்கு. அப்ப பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த ஊரை அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் திருப்பி அப்படின்னு. இதெல்லாம் எப்போ இவ்வளவு நாசமா போச்சு, இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே, நாசப்படுத்திட்டு போயிட்டானே, இது எப்படி ஹயாத் ஆகும் என்றவர் ஆச்சரியப்படுகிறார்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லாஹ் ஒரு மரத்தடியில போய் தங்குறாங்க. அல்லாஹ் அவங்கள என்ன செஞ்சிட்டான், ஃபாமா தஹுல்லாஹு மியதாம், 100 வருஷம் தூங்க வச்சுட்டான், மையத்தாக்கிட்டான். 100 வருஷம் அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே ஆயிட்டாங்க. திருப்பி 100 வருஷம் கழிச்சு அவங்களை எழுப்புறான், ஹயாத்து வருது. அவங்க எழுப்பி பார்த்தா அந்த அவங்க பயணிச்சு வந்த அந்த கழுதை இருக்க, அது செத்து அழிந்து கிட்டத்தட்ட உக்கி இத்து போய் கிடக்கு. 100 வருஷம் ஆச்சு இல்ல, ஒரு கொஞ்ச நேரம் இருந்திருக்கும், பசியா இருந்திருக்கும், செத்து போயிருக்கும். அதற்கு பிறகு அது காஞ்சி கருவாடாகி மழையில் நனைஞ்சி கொண்டு வெயிலில் காஞ்சி இப்போ அது அப்படியே தூசியா இருக்கு. கையில் சாப்பாடு வச்சிருந்தாங்களா, அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்கு. நீங்க சயின்ஸ் பாருங்க எப்படி அல்லாஹ் சொல்றான். அந்த உணவு அப்படியே இருக்கிறது, ஆனால் ஹிமார் அது செத்து போய் அழிந்து போய் கிடக்கிறது. இதல்ல செய்தி. செய்தி என்னன்னு பாருங்க, அவங்க ஊருக்கு வர்றாங்க, அவங்க வஃபாத் ஆகும் பொழுது, அவங்களை அல்லாஹ் மௌத்தாக்கும் பொழுது 40 வயசுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, எனக்கு சரியான வயசு தெரியல, அது நான் பார்க்கல, உதாரணத்திற்கு 40 வயசு. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான், 10 வயசுல ஒரு மகன். இப்ப அந்த மகன் உயிரோடு இருக்கிறான். அந்த மகனுக்கு என்ன வயசு இப்போ? 110 வயசு. 100 வயசு கடந்துருச்சு இல்ல, 110 வயசுல நல்லா தாடி இடிலாம் நரைச்சு கிடைச்சு அப்படியே வர்றார். இப்ப அவருடைய அத்தா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வயசு? 40 வயசு தான். எப்படி மரணித்தார்களோ அப்படி எழுப்பப்படும். இப்ப அத்தா மூப்பா மகன் மூப்பா? அத்தாக்கு 40 வயசு, மகனுக்கு 110 வயசு. அவர் பெத்த மகன் தான், 110 வயசு ஆகுது. இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தி காட்டி விஞ்ஞானுக்கு சவால் வைக்கிறான். ஆக அதே போன்ற ஒரு மாபெரும் சவால் என்று சொன்னால் மேராஜ் தான். இது லேசான ஒரு விஷயம் இல்லை. நடந்த நிகழ்வு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாம் சொல்ல 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 இவ்வளவு குறுகிய நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்ததா? இது எப்படி சாத்தியம் என்றால் ஒளி கீற்று, இது ஒளி பிரயாணம். புராக்குங்கிறது என்னது? புராக்ல போனாங்க. இந்த வரலாறையே அப்படி சொல்ல முடியல, எனக்கு சொல்லணும்னு ஆசை தான்.
புராக்கில் போறாங்க. புராக்கில் புராக்குன்னு சொன்னாலே பர்க்கு அப்படின்னு, பர்க்குன்னா மின்னல் அர்த்தம். ஒளியாச்சா? ஒன்று. யாரோட போறாங்க? மலக்குமார்களோட போறாங்க. மலக்குமார்கள்லாம் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். யாரு போறா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நூர், அவங்க ஒளிங்கிறோம். அல்லாஹ்வுடைய நூர், அவங்க இறைவனுடைய ஒளி, நூருல்லா என்று நாம் சொல்லுகிறோம். அவங்களும் ஒளி. யாரை பார்க்க போறாங்க? அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், எல்லாம் ஒளி. அப்ப எல்லாம் அந்த ராக்கெட் இருக்குது, அது ஒளி அல்ல, அது போற வேகம் மாத்திரம் ஒளி. ராக்கெட்ல பயணிக்கிறான அவன் ஒளி அல்ல, அதன் போக அந்த ராக்கெட் போகும் அந்த வேகம் மட்டுமே ஒளி வேகம். ஆனால் இங்க எல்லாமே ஒளியாக இருக்கிறது. என்ன பவர்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அத்தனையும் சேருகிறது என்று சொன்னால் அத்துணை ஒளி கற்றும் சேருகிறது. இதுக்கு மேல ஒரு ஒளி இல்லை. அசுர வேகமாக அதுக்கு இருக்கும். அந்த அசுர வேகத்தில் நடந்த நிகழ்வுகள் ஆச்சரியமானது. இது நினைவில் தான் நடந்தது என்பதற்கு இன்னொரு சான்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹோடும் ஜஸதோடும் நடந்தது என்பதற்கு இன்னொரு சான்று நான் சொல்றேன். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை வர்றதுக்கு முன்னால கடும் எதிரியா இருந்தாங்க, இஸ்லாத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கைசர் மன்னன், கைசர் அவன் சக்கரவர்த்தி, அவனுடைய சபைக்கு அபூ சுஃபியான் போறாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்காத காலம். ஏற்காத காலத்துல இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான கடிதம் வந்திருக்கு. அவர்கள் சம்பந்தப்பட்ட கடிதம் வந்த பொழுது அபூ சுஃபியான் அதையெல்லாம் மறுத்து, அரசரே, நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப உண்மையாளர், நம்பிக்கையாளராக இருந்தார். ஆனால் தன்னை இறை தூதர் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான பொய்யை சொல்லி இருக்கிறார். என்ன பொய் என்று அந்த கைசர் கேட்கிறார். அப்போ அபூ சுஃபியான் சொல்றாங்க, எங்க ஊரிலிருந்து, மக்காவிலிருந்து உங்க ஊருக்கு, அப்ப அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடமாக இருக்கிறது. கைசரனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட, ரோமுக்கு உட்பட்ட இடமாகத்தான் பைத்துல் மக்திஸ் இருக்குது. ஒரே இரவில் வந்துட்டு திரும்பிட்டாங்களாம். இது எப்படி சாத்தியம்? அந்த காலத்தில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வர்றதுக்கு 1 மாசம் பயணம், திரும்புறதுக்கு 1 மாசம் பயணம். 2 மாச பயண தூரத்தை இரவினுடைய ஒரு பகுதியிலே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன், போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது அன்னைக்கு நம்ப முடியுமா? இன்னைக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வைங்க. இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் நினைவில், இப்ப நான் வந்து சொல்றீங்க, நீங்க மக்ரிபங்க தொழுதீங்க, மக்ரிபை தொழுதீங்க, இஷா 8:40க்கு தொழப்படுது. மக்ரிப் ஒரு 6:45க்கு தொழுது இருக்கிறீங்க, 8:40க்கு இஷா தொலை வர்றீங்க. நாம கேட்குறேன், ஏன் எங்கே போயிட்டு வந்து இடையில ஆளை காணாம எங்கே போயிட்டீங்க? அது ஏன் கேட்குறீங்க? சும்மா ஜப்பான் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப சொல்ல முடியுமா? சாத்தியமில்லை தானே. அதை விட வேகமா அந்த காலத்துல பைத்துல் மக்திஸ்ல ஒரு ராத்திரில போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றது அப்படிதான், அதை விடவும் அதிகமானது. இப்படிப்பட்ட ஒரு பொய்யை அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்று அபூ சுஃபியான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் கொஞ்சம் திகைத்தார். கைசர் அவர் கேட்கிறாரு, அப்படியா, எந்த நாளில் அவர் சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? அது சொல்ல முடியுமா? அவங்க போயிட்டு வந்ததான் சொல்லக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க போயிட்டு வந்தேன்னு சொன்ன போது ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அதனால் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு குறிப்பில் இருக்கிறது, இந்த நாள் என்று அந்த குறிப்பை எடுத்து கொடுக்கிறார். கைசர் திகைச்சிட்டார். அவர் சொல்றாரு, அந்த நாளில் நான் பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய ஈலியால தான் இருந்தேன். அல்லாஹ் பாருங்க எப்படி உண்மைப்படுத்த வைக்கிறான். நான் அங்குதான் இருந்தேன். நான் ஒவ்வொரு மாலையும் பைத்துல் மக்திஸ் போயிட்டு வருவேன். அன்றைக்கு மாலையில் பைத்துல் மக்திஸ் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிரிகளோடு அந்த கதவுகளை எல்லாம் சாத்தும் பொழுது, அந்த மெயின் கதவு இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் மெயின் கதவு, அந்த கதவை எங்களால் மூட முடியவில்லை.
எவ்வளவு மூடி பார்க்கிறோம், என்னடா இது மூடி 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 பார்க்கிறோம், மூட மாட்டேங்குது. சரியா 2 கதவும் சேர மாட்டேங்குது. அப்படி வச்சு பார்க்கிறோம், இப்படி வச்சு பார்க்கிறோம், இப்படி வச்சு பார்க்கிறோம், சேர்த்து இழுத்து பார்க்கிறோம், முடியல. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு, என்னடா இது. சரி வேற பரவாயில்ல, அப்படி ரொம்ப நேரம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு முடியாம அதை சாத்தி வச்சுட்டு மறுநாள் என்ன செய்யலாம், தச்சனை கூப்பிட்டு ஆசிரியை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிடலாம் அப்படி நாங்க போயிட்டோம். மறுநாள் காலையில வந்து கதவை மூடி பார்த்தா சாதாரணமா மூடுது, சாதாரணமா திறக்குது. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒன்று நாங்கள் உள்ளே வரும் பொழுது வியர்வைகள் படிந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். வியர்வை படிஞ்சிருக்குது. வியர்வை யாருக்கு? ரூஹுக்கு வருமா, உடலுக்கு வருமா? வெறும் உடலுக்கு வராது, வெறும் ரூஹுக்கும் வராது. ரூஹும் உடலும் இருக்கணும், உயிரும் உடலும் இருந்தால் மாத்திரமே அந்த வியர்வை வரும். அப்ப இந்த இரவு யாரோ வந்திருக்கிறாங்க, அதற்காகத்தான் இந்த கதவு பூட்டவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதற்கான அது யாரு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதற்கான விடை இன்று கிடைக்கிறது. யாரின் மூலமா அல்லாஹ் கிடைக்க வைக்கிறான்? இஸ்லாத்துக்கு எதிரியாக அப்போது இருந்த அபூ சுஃபியான் மூலமா கிடைக்க வைக்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய கணக்கு இருக்குது, ஆச்சரியமானது, ஒரு அதிசயமானது. எவ்வளவு பிளான் பண்ணி அதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான், அந்த ஹக்கை வெளிப்படுத்துகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு துல்லியமாக இந்த நிகழ்வுகள் உண்மைப்படுத்தப்படுகிறது. எனவே சயின்டிஸ்டுகளால் இதை மறுக்க முடியல. இந்த வரலாற்று ஆய்வுகள் கூறுகள் எல்லாம் இவ்வளவு சொல்லும் பொழுது இது எப்படி இவ்வளவு குறைந்த நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை பார்க்க முடியும், இவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்றெல்லாம் அவர்கள் இன்றும் வரை ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறதுக்கு முன்னால அவங்க உம்முஹானி வீட்டில் இருந்தாங்க. உம்முஹானின்னா யாருன்னா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. அவங்க வீட்டில் இருந்து தான் அழைத்து போகப்பட்டது. அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வுலாம் நடந்தது. அப்போ அவங்க அழைத்து போகிறதுக்கு முன்னாலே அவங்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. கல்பை அப்படியே அந்த ஹதீதில் வருது, வரலாறுகள்லையும் வருது. அவங்களோட கல்பை வெளியில் எடுக்கப்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டது. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? இன்றைக்கி மருத்துவத்திற்கு அது சவாலாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் அறிவுபூர்வமாக அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்காதவன் யாரு? அறிவிலி, முட்டாள அங்கீகரிக்க மாட்டான். அதுக்கு என்ன செய்யறது? அந்த முட்டாள் வேற எங்கேயும் இருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்க அந்த முட்டாள் தான் சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் நடக்க இல்லை, இதெல்லாம் சாத்தியமா? ஒருத்தன் புக்கை எழுதியிருந்தான். அவன் இந்த ஒளியினுடைய வேகத்தை பற்றி குறிப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வழி இவ்வளவு தூரம், முதல் வானம் எவ்வளவு தூரம், அந்த கணக்கெல்லாம் போட்டுக்கலாம், கால்குலேஷன் பண்ணி இவ்வளவு 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 அப்படின்னு போட்டு இதை செய்து முடிப்பதற்கு இத்தனை லட்சம் வருஷம் ஆகும். அதெல்லாம் ஆகும். அது விஞ்ஞானம், இது மெஞ்ஞானம், இது மோஜிசத். விஞ்ஞானத்தால் முடியாததை செயல்படுத்தி காட்டுவது தானடா மோஜிசத்து. சரி, உன்னுடைய பார்வையில் சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாக குர்ஆன் சொல்கிறது. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதை மறுக்க முடியுமா? காஃபிரா போயிடுவானே. குர்ஆன்ல சொல்லுது, சந்திரனை தன்னுடைய சுட்டு விரலால் என்ன செய்தார்கள்? பிளந்தார்கள். இது இதெல்லாம் விஞ்ஞானம் வியக்கக்கூடிய, விஞ்ஞானுக்கு சவால் விடக்கூடிய செய்திகள், ஆற்றல், வல்லமை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தது. அதுதான் ஆச்சரியம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இப்போ அல்லாஹ்வை பார்த்தாங்க நம்ம சொல்கிறோம், பார்க்க இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு முறையும் அவர்கள் பார்த்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. சூரத்து நஜ்ம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்தார்கள் என்று சொல்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நாயகமே நீங்கள் அல்லாஹ் எப்படி பார்த்தீங்க? நூறாக நான் பார்த்தேன், ஒளி பிழம்பாக நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி இருக்குது. இப்போ நான் அந்த சர்ச்சைக்குள்ளே போகலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய வலிமை, அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய மாண்பு, இதையெல்லாம் தெரிய தெரிய அவர்கள் மீது இஷ்க் நமக்கு அதிகமாகும். அல்லாஹ் அப்படி அதிகப்படுத்துவானாக. அதற்கான உரையாகத்தான் இதை நான் பேசுகிறேன். இப்போ அல்லாஹ்வை பார்த்தாங்க தானே, அல்லாஹ்வை பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த லைட் இருக்குல்ல, இது ஒரு 250 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு எனக்கே கூசுது, இதை பார்த்தா கண்ணு கூசுது. இந்த 250க்கே கண்ணு கூசுது. இது 500 இருந்தால்
நான் இப்படி தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கணும். அது 1000 இருந்தால் எனக்கு சூடு, அது சூடு இங்கே வந்துடும், உங்களுக்கும் சுடும். அது 10,000 இருந்தால் பயானே வேணாடு வெளியில் போயிடுவீங்க. இயல்பு அது. நல்ல கோடை காலத்தில் கொட்டி தீர்க்கிறது வெயில், அப்படி வெயில் பொழிகிறதுன்னு வைங்க, மழை பொழிகிற மாதிரி வெயிலினுடைய வெப்பம் பொழிது தாங்க முடியல. வெட்ட வெளியில் ஒரு கிரவுண்டில் உட்காந்து எல்லாம் வாங்கப்பா பயன் பண்ண போனால் எப்படி இருக்கும்? முடியுமா? அப்போ இந்த வெயிலையே பார்வை தாங்க முடியலன்னு சொன்னால், ஒளிகளை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் நூறு சமாவாத்தி உள்ளது அல்லாஹ் சொல்றானே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி பார்த்தாங்க? இந்த ஒளியே பார்க்க முடியல, நமக்கு கண்ணு கூசுதே, அந்த ஒளியை எப்படி பார்க்க முடிந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட பேச போனாங்க. ஒவாஅதுனா மூசா 30 லைலத்தின், அதை அல்லாஹ் சொல்றான். பேச 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 இன்பம் தாங்க முடியல. நமக்கு பிரியமானவங்களோடு பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ பேசிகிட்டு இருப்போமா இல்லையா? சில உதாரணங்கள் சொல்லலாம், அது ரொம்ப நல்லா இருக்காது, பள்ளிவாசல் இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், அதை விடுறேன். சில பேர் ஃபோனில் பேசுவான், யாரோடையே பேசுகிறான், மணிக்கணக்காக பேசுகிறான், சார்ஜ் முடிகிற வரைக்கும் பேசுகிறான், சார்ஜ் முடிஞ்ச பிறகு சார்ஜில் போட்டுக்கிட்டே பேசுகிறான். அது வெடிக்கன்னு வேற சொல்கிறான். அது வெடித்தாலும் பரவாயில்ல, அவனை பேசாட்டா அவனை நெஞ்சு வெடிச்சிடும். இப்படிலாம் பேசுகிறானா இல்லையா? அல்லாஹ்வோட பேசுறது என்பது எவ்வளோ பெரிய இன்பம். அது பேசி பார்த்தால் தான் தெரியும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சப்தம் இல்லை. சப்தம் இல்லாமல் இப்படி கேட்கணும்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய அதை உள்ளத்தை கடந்தது. தமிழில் அழகாக பேர் வச்சிருக்கிறான். இறைவனுக்கு தமிழில் என்ன சொல்கிறான்? கடவுளுங்கிறான். கடவுள் உள்ளத்தை கடந்தவன், நீங்கள் சிந்திக்க முடியாதவன். அல்லாஹ்வை சிந்திக்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்பி அரினி அன்துர் இலைக், உன்னை நான் பார்க்கணும், உன்னை காண்பி என்று கேட்குறாங்க. அப்போ காலில் வந்தனானே மூசா, என்னெல்லாம் பார்க்க முடியாது, இல்லை பார்க்கணும் ரப்பே. அந்த பேச 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 ஆசை அதிகமாகிடுச்சு. சும்மாவே ஆசை, இப்போ ரொம்ப ஆசை, அல்லாஹ்வை பார்க்கணுங்கிறான். தாங்க முடியல அவங்களுக்கு. அல்லாஹ் சொன்னால் பார்க்க முடியாது, லந்தராணி, உங்களால் முடியாது. இல்லை பார்க்கணும் ரப்பே. அப்படியா, சரி. அந்த மலை இருக்குல்ல, தூர்சினா மலை, அதான் அங்கே தானே இருக்கிறீங்க? ஆமாம். அதில் என்னுடைய ஒளியை நான் பாய்ச்சிக்கிறேன். என்ன தாத்தை பார்க்க இயலாது, தாத்துன்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்க இயலாது. என்னுடைய ஒளியை அதில் பாய்ச்சிறேன். அதில் பாய்ச்சி அந்த ஒளியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் அடித்த வெளியில் வருமா இல்லையா? கண்ணாடியில் அதை லைட் அடித்தா அது வெளியில் வருதா இல்லை? அந்த ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பாருங்கள். முதல்ல அதை பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஒளியை பார்க்கறது, அதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த வசனத்தில் சொல்கிறான். அடித்த உடனே ஃபஹர்ர மூசா சாய்கா, மயங்க அடித்து கீழே விழுந்துட்டாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு மூத்தாயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புனான்னு சொல்றாங்க, உயிரை கொடுத்தாங்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் 3 நாட்களாக மூர்ச்சையாக கிடந்தாங்க. அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை எப்படி தெரியுமா? அந்த பார்வையினுடைய தீட்சண்யம், ஆச்சரியமான பார்வை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சில பேர் பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது. இந்த கண்ணாடி போட்டிருப்போம், கண்ணாடியில் தூசி இருக்கிறது நமக்கு தெரியாது. தூசியார் கண்ணாடி அப்படியான கலத்தி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு துடைப்போம், பக்கத்தில் இருந்தான்னு தெரியாது. சில பேருக்கு அந்த பார்வை என்பது நுட்பமாக இருக்கும். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து பஸ்ஸு வரும், அங்கே வரும் பஸ்ஸு, என்ன ஊருப்பா போகுது அப்படின்ட்டு சட்டுன்னு வாசிப்பான், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிடுவான். பார்வை சில பேருக்கு அவ்வளவு. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? இன்ன மூசா லயன்துரு இலா நம்லத்தின் சௌதா ஃபீ லைலத்தின் லல்மா அலா சஹரத்தின் சௌதா. கருத்த இரவு, வெளிச்சமே இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, அமாவாசை. அந்த இரவுல ஒரு கருத்த பாறையில ஒரு கருத்த எறும்பு ஊர்ந்து செல்கிறது என்றால் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக பார்ப்பாங்களாம். இது கிளைமாக்ஸ் இல்லை, இப்போ சொல்ல போகிறதான் கிளைமாக்ஸ். எவ்வளோ தூரத்துன்னு பார்ப்பாங்க? மின் அஷரத்தி ஃபராசிக், 30 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து பார்ப்பாங்க. என்ன பார்வை, பார்வையினுடைய தீட்சண்யம் என்ன! அவங்க பார்வையே பார்க்க முடியாமல், அல்லாஹ்வுடைய அந்த ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷனே பார்க்க முடியாமல் மயங்க விழுந்துட்டாங்கன்னா சலதாசம் என்ன ஆனாங்க? கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், மா ஜாகல் பஸர் வமா தகா, அவர்களது பார்வை தடுமாறவில்லை என்கிறான். சுப்ஹானல்லாஹ். மா ஜாகல் பஸர் வமா தகா,
அவர்களுடைய பார்வை தடுமாறவும் இல்லை, அல்லாஹுவை கடந்து செல்லவும் இல்லை. கடந்து செல்ல முடியாது, செல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அந்த அல்லாஹ் அந்த உலகம்லாம் இருக்க அது தனி, அந்த ஆய்வு என்பது தனி. அதெல்லாம் லேசா நம்ம அப்படி பேச்சில் வழங்கிட்டு போக முடியாது. இப்படி இருக்கிறவங்கிறத நம்பிக்கிட்டு போயிடணும். அல்லது தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக துறைக்கு உள்ள வரணும். அப்போதுதான் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பது நமக்கு புரியும். அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு ஆற்றல். இன்னொரு செய்தி, இது தகவல் சொல்லிட்டே வர்றேன் பாருங்க. புராக்கில் ஏறுறதுக்கு வர்றாங்க. புராக் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்குது. நடுங்கி புராக்குக்கு வேர்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அட என்னப்பா நீ, உன் மேலே இவங்களை விட சிறந்த கைருல் பரிய யாரும் ஏற முடியாது, ஏன் நீ போட்டு நடுங்கிட்டு இருக்கிற அப்படின்னு புராக்குக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அந்த புராக்கு சொல்லுது, ஜிப்ரீலே நான் நடுங்கிறது அதுக்கு இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். அவங்க என் மேலே ஏறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நாளைக்கு அவங்க எனக்கு ஷஃபாத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த நடுக்கத்தோடு நான் நிற்கிறேன் அப்படின்றது வரலாற்றில் தெளிவாக பதிவாக இருக்குது, தஃப்சீல் இருக்குது. வேணுமானா தஃப்சீலுடைய பெயரை சொல்லுவேன், ரூஹுல் பயானை நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரு மிருகம் தாபத்து தானே, அது ஒரு மிருகங்கிறதுல யாருமே கன்ஃபியூஸ் ஆகலை. புராக் என்பது ஒரு மிருகம்தான். ஒரு மிருகத்தில் ஏறுறதுக்கு ஒரு ரூஹ் மட்டும் அதில் ஏறி போகும். ஒரு மிருகத்தில் ஏறுனா என்ன வேணும், உடலும் உயிர் வேணுமா இல்லையா, அதுவும் ஒரு ஆதாரம். அட புராக்கில் ஏறி போகிறதுக்கு ரூஹா வரணும். புராக்கை விட ரூஹ வேகமாக போயிடுமே, அது எதுக்கு புராக்கு? புராக்குக்கு வியர்த்தது. அப்படி வியர்த்து அந்த வியர்வை கீழே விழுந்த பொழுது அதிலிருந்து ரோஜா ஒன்று, மஞ்சள் ரோஜா முளைத்ததுன்னு எழுதுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் வியர்த்தது. அந்த வியர்வை கீழே விழுந்து வெள்ளை ரோஜா முளைத்தது. இதுதான் உச்சகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வியர்த்தது. அந்த வியர்வை கீழே விழுந்து சிகப்பு ரோஜா முளைத்தது. இன்றைக்கெல்லாம் சிகப்பு ரோஜா கட்டி வச்சிருக்கிறோம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, மன் அராத ஐய சும்ம ராயிஹத்தி ஃபல் யஷும்மல் வர்தல் அஹ்மர். என் மேனியிலிருந்து வரக்கூடிய மனத்தை நீங்கள் யாராவது நுகர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சல்தாசன் கேட்குறாங்க, மன் அராத ஐய சும்ம ராயிஹத்தி, என்னுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையை நீங்கள் நுகர விரும்புகிறீர்களா? ஃபல் யஷும்மல் வர்தல் அஹ்மர், அவர் சிகப்பு ரோஜாவை நுகரட்டும். நான் எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஆபாக்கெல்லாம் சும்மா ஒன்றும் போகிற போக்கில் செஞ்சுட்டு போகல. எனக்கு வந்து பார்த்தா எனக்கு பெரிய குவியலாக இருக்குது உள்ள. நான் கேட்டேன் ஆஸ்பத்திரி, என்னடா குவியலாக உள்ள கிடக்குதே என்னன்னு. அப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய வியர்வையிலிருந்து உருவானது அது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இது ஒரு நிகழ்வு. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு போகிறாங்க, புராக்கில் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாலே பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அதுக்கு முன்னாலேயே வந்தாங்க. இது வரலாறுகள் எல்லாம் விரித்து பேச முடியல, தகவல்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றேன். இப்போ அவர்கள் போகும்போது ஒரு இடத்துல இறங்கி ஜிப்ரீல் தொலை சொல்கிறாங்க, நான் எமே இங்கே தொழுவுங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. இன்னொரு இடத்துல தொழுவுங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. இன்னொரு இப்படி சில இடங்கள். முதலாவது தொழுத இடம், நீங்கள் இங்கே தான் ஹிஜ்ரத்து வரக்கூடிய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா இருக்குல்ல, அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க. அதற்கு பிறகு அவர்கள் தொழுத இடம் தூர் சீனா மலை அடிவாரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசின இடம். இன்னொரு இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய பெத்லஹேம், அங்கே 2 ரக்காத் தொழுதாங்க. இப்படி ஈசா நபி பிறந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனித்த இடத்துல தொழுகிறது. இதெல்லாம் பாக்கியமா இல்லையா? அப்போ இறைவனோடு தொடர்புடைய பெருமக்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் பாக்கியமானது, தொழுவதற்கு மிக தகுதியான இடங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அவுலியாக்கள் வாழ்ந்த இடம். அதில் பெத்லஹேம்ங்கிறது பைத்துல் லஹம், அது பைத்துல் லஹம் தான் பெத்லஹேம்ங்கிறான். இந்த பெத்லஹேம்ங்கிறது என்னது? உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி பிறந்த இடம். அது தொழுவுங்கிறான் அல்லாஹ். தொழுவுறதுக்கு சிறந்த இடம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கா இல்லையா, மக்காம் இப்ராஹிமை விட தொழுவதற்கு சிறந்த இடம் எங்கேயும் கிடையாது. காபாவை சுற்றி தொழுதா எல்லா இடத்துலையும் 1 லட்சம் தான். அதுலேயும் மக்காம் உத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் தொழுவுங்க, அதை தேர்வு செய்யுங்கிறான். மக்காம் இப்ராஹிமில் என்ன இருக்கு?
அங்கே என்ன இருக்கு? இப்ராஹிம் நபியும் இல்லை, இப்ராஹிமுடைய காலும் இல்லை, இப்ராஹிமுடைய கால் பாதம் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல் இருக்கு. அந்த கல் எத்தகையது? அதுதான் உலகத்திலேயே தொழுவதற்கு தகுதியான மிகச்சிறந்த இடம் என்கிறது குர்ஆன். அப்ப என்ன புரிகிறோம் என்றால், அல்லாஹ்வினுடைய நேசர்களாக நபிமார்களோ அவுலியாக்களோ நாதாக்களோ இருந்தால் அவர்களுடைய தொடர்பான ஒவ்வொன்றும் பாக்கியமானது, சிறந்தது, உயர்வானது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஷாயிர் என்கிறது அது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். ஸஃபா மர்வா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ள. ஸஃபா மர்வா என்னது? பெரிய மலையா, இமயமலையா? ஒன்றும் இல்லை, சின்ன குன்று. இப்போ மர்வாவையே காணோம். ஸஃபாவாவது கொஞ்சமாவது இருக்கு. மர்வாவையில் தான் உடச்சி கடிச்சு மேலே கட்டி வச்சுட்டான். அது ஒரு குன்று. அதை ஏன் அல்லாஹ் ஒளி பெருசுப்படுத்தினான்? அதில் நீங்கள் தொங்கோட்டம் ஓடுங்க, ஸஃபா நீங்கள் சை செய்யுங்கன்னு கடமையாக்குறதுக்கு எதுக்கு? அங்கே என்ன நடந்தது? அங்கே என்ன இருக்குது? எத்தனையோ மலைகள் பார்த்தா அருவிகள் இருக்கும், கனிகள் இருக்கும், தோட்டம் துறவுகள் இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு வந்துச்சுன்னா அந்த மேகங்கள்லாம் வந்து அப்படியே நம்மளை சூழ்ந்து தடவிக்கிட்டு போகும். இப்படிலாம் பார்க்குறோமா இல்லை? ஊட்டிக்கெல்லாம் போனால் பார்க்கலாமா இல்லையா? பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, அடிக்கடி போய்க்கலாம் நீங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது அங்கே இருக்கா? வெறும் மொட்டை தர மாதிரி இருக்குது. இந்த ஸஃபா மர்வா என்னுடைய ஷாயிர் அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்லுகிறான் என்றால், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா? இல்ல, நபியினுடைய மனைவி. நபியினுடைய மனைவி மாத்திரமல்ல, அவங்க ஒரு ஒலி அவுலியா, பொம்பளை அவுலியா. அவங்க கால் அதிலே பதிந்தது. அப்ப அவுலியாக்களுடைய கால் பதிந்த இடங்கள் எல்லாம் புனிதம் நமக்கு புரிகிறதா இல்லையா? அருமையான பெருமக்களே, எனவேதான் அல்லாஹ் அந்தந்த இடங்களிலே பைத்துல் லஹம், அதே மாதிரி தூர் சீனா அடிவாரம், அந்த எத்ரிபாக, அந்த காலத்தில் எத்ரிபுன்னு இருந்தது, மதீனா ஷரீஃபில் ரவுலாவுடைய இடம், இதெல்லாம் அல்லாஹ் தொழ சொன்னார். 2 ரக்காத் தொழுதாங்க. அதற்கு பிறகு உள்ளே போனதற்கு பின்னால பைத்துல் மக்தஸ்ல எல்லா நபிமார்களும் ஹாதிர் ஆயிட்டாங்க. எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர எல்லா நபிமார்களும் ஹாதிரானாங்க. அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சாங்க. அப்ப இதுதான் இமாமுல் அம்பியா. இமாமுல் அம்பியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமா இல்லையா? இமாமுல் அம்பியா. அப்ப இமாமுல் அம்பியா எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? இமாமா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே அது இந்த வித்ரியா ஒன்று இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாரத்தை போற்றுறது அற்புதமான ஒரு காவியம். அந்த வித்ரியாவுக்கு ஒரு ஷரஹ் இருக்குது, இத்ரியாண்டு, நஃபஹாத்துல் இத்ரியாண்டு. அதில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன போது இப்போ ஜமாத்து நடத்தணும் தொழுக. யார் ஜமாத்து நடத்த சொல்றது அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாருக்கும் அத்தா யாரு? ஆதம் நபி தானே, அவங்கள தொழட்டும். சில பேர் சொன்னாங்க, இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழட்டும். சில பேர் சொன்னாங்க, எல்லாருக்கும் வயசு கூடன்னு பார்த்தா நூஹ் நபி தானே, ரொம்ப பெரிய வயசு வாழ்ந்துருக்குறேன் அவங்க, இப்படிலாம் சொன்னாங்க. அல்லாஹ் அங்கேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரும் சொல்லலா, நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் அத்தா தான் ஆதம் நபி, அது ஒன்றும் இல்லை, அவங்கள நீங்கள் தொலை வைக்க சொல்கிறீங்க, அது ஓகே, ஆனால் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது, என்னம்மா, நீங்கள் தான் எல்லாருக்கும் இமாமாக இருக்கணும், உங்களுக்கு யாரும் இமாமாக இருக்க முடியாது. அல்லாஹ் எவ்வளவு தேர்வு செய்கிறான் என்பதை பாருங்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்தார்கள், இமாமுல் அம்பியா. சித்ரத்துல் முன்தஹா 7 வானங்களையும் கடந்து, 7 வானத்தையும் தாண்டி போய் வச்சுப்போம், நேரம் அப்படி இருக்கு. 7 வானத்தையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவிலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நிற்கிறாங்க. அங்கே நிற்கும்போது மலக்குமார்கள் அத்தனை பேரும் திரளாங்க. அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, நாங்கள் அவங்களுக்கு பின்னால் தொழணுண்டு, வாங்க அவ்வளவு சிதறத்தில் முந்தா அங்கே தொலை வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. சிதறது முந்தால மலக்குமார்கள் தொலை வச்சாங்க. இமாமுல் மலாயிகா, இமாமுல் மலாயிகா, இமாமுல் அம்பியா, இதற்கு மேலே என்ன இருக்கு? அவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, ஒவ்வொரு வானத்திலேயும் உள்ள அதிசயங்களை பார்த்தாங்க. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் எதெல்லாம் தெரியாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அவங்களை அறியாதது எதுவும் இல்லை, அவங்கள அறியாதது எதுவும் இல்லை. இப்போ குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனில் வந்து குர்ஆனை யார் கொண்டு வந்த? அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொடுத்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருக்கும் தெரியும் தானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழு குர்ஆனையும் கொடுத்தாங்களாண்டா இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடணும்.
முழு குர்ஆனும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கல. இது சில வகைகள் இருக்கிறது. நீங்கள் உலமாக்கள் இருக்கிறாங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய பாரதூரமானதில் தெளிவாக இருக்கிறது. புகாரி ஷரீஃபினுடைய புகாரி கிரந்தத்தினுடைய 2வது ஹதீஸ், வஹ்யை பற்றி ஹதீஸ். அஹ்யானன் யஅதீனி மித்ல ஸல்ஸலத்தில் ஜரஸ் வஹு அஷத்துஹு அலைய ஃபயஃப்ஸிமு அன்னி வகத் வஅய்து அன்ஹு மா கால். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைஃப யஅதீகல் வஹி. ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே உங்களுக்கு எப்படி வஹி வருது? எனக்கு சில சமயம் மணியோசையின் போன்று வரும். மணியோசைன்னு சொன்னால் இந்த மணியை டங்குன்னு அடித்த உடனே அந்த வைப்ரேட்டர் அது வருமில்ல, இந்த ஃபோனில் வைப்ரேட்டரில் போட்டு வச்சா அந்த மாதிரி, அதான் சல்சலத். மிதில் சல்சலத்தில் ஜரஸ், அந்த மணியோசையினுடைய வைப்ரேஷன் மாதிரி எனக்கு இருக்கும். அதுதான் எனக்கு கடினமானதாகவும் இருக்குங்கிறாங்க. இன்னொரு சமயம் வஹ்யானன் யதமஸ்ஸலு லியல் மலக்கு ரஜுலன் ஃபயுகல்லிமுனி ஃபஐமா யகுல். இன்னொரு சமயம் ஒரு மலக்கு மனித ரூபத்திலே வந்து எனக்கு அந்த வஹ்யை ஓதி காட்டுவாங்க. அப்போ ரெண்டாச்சு இல்லை, ஒன்று நேரடியாக வர்றது, ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வர்றது. அப்போ இதை நம்ம விளங்கிக்கிட்டோம். இதை தாண்டி ஒன்று இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சும்மா தனா ஃபததல்லா அப்படின்ட்டு நெருங்கினாங்க 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 அதுக்கு மேலே நெருக்கங்கிறது ஒன்று இல்லை. ஒரு அறிஞர் எழுதுகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க நெருங்கினா, சும்மா தனா ஃபததல்லா, ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் அப்படின்னு வருது. அது எவ்வளோ நெருக்கம்? நான் இந்த ஆயத்திற்கு சரியான விளக்கத்தை 30 வருஷம் தேடினேன், எனக்கு கிடைக்கலங்கிறாங்க. 30 வருஷம் தேடி எனக்கு கிடைக்கல. நான் 30 வருஷமாக இந்த இல்மை விடாமல் அயராமல் சோம்பல் படாமல் தேடிக்கொண்டிருந்ததை பார்த்து அல்லாஹ்வே எனக்கு என்ன செஞ்ச அந்த ஞானத்தை தந்தான். அது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பார்க்கறாங்க அல்லாஹ், பின்னால பார்க்கறாங்க அல்லாஹ், அங்க பார்க்கறாங்க அல்லாஹ், அங்க பார்க்கறாங்க அல்லாஹ், எங்கும் அல்லாஹ். அப்படி ஒரு நிலை. இது எப்படி அப்படின்னா அது நமக்கு புரியல. இவ்வளவுதான் வழங்கிக்கிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு மேலே நாம் எல்லாரும் மேலே போகணும். தஸவுஃப் என்ற அல்லாஹ்வை அறியும் ஞானத்திற்கு போனால்தான் அதை தெளிவாக விளங்க முடியும். இப்படி இருக்குதுங்கிறத விளங்கிக்கிடணும். அப்படி இருக்கும் பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூலு என்று ஓதுறமா இல்லையா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் 2 ஆயத்து. இந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினான். நீங்கள் தஃசீர்களை எடுத்து பார்க்கலாம். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்ததும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அருளியதும் இல்லை. அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கும் பொழுது இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் நேரடியாக அவங்களுக்கு கொடுக்கிறான். பரிசாக அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு இதெல்லாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வேதம் வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதம் வந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் வந்தது. இப்படி இருக்குமா? இந்த மாதிரி ஒரு காட்சியை காண முடியுமா? இப்படி ஒரு சிறப்பை அவர்கள் கண்டு இருக்கிறார்களா? யாராலும் பெற முடியாததை இதை மேராஜில் அவர்கள் பெற்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் இந்த 1ஆம் வானத்தை நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு கடலை பார்த்தேன், அது பச்சை நிற கடலாக இருந்தது. பச்சை நிற கடலாக இருந்தது. சூரியனுக்கு கீழே, அதுக்கு மேலதான் சூரியன் இருக்கு, சூரியனுக்கு கீழே பச்சை நிறை கடலாக இருக்கிறது. அதை அந்த கடலை தாங்கி பிடிக்கக்கூடிய எதுவும் இல்லை, தூக்கி பிடிக்கக்கூடிய எதுவும் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. சூரிய ஒளி அந்த பச்சை நிற கடலை தாண்டித்தான் கீழே வருகிறது. அந்த கடல் மாத்திரம் இல்லைன்னா எல்லாரும் எரிஞ்சு போயிடுவோங்கிறாங்க. அந்த கடல் மாத்திரம் இல்லைன்னா சூரியனுடைய உஷ்ணத்தை எதை செய்ய முடியாது, தாங்க முடியும். இப்பவே தாங்க முடியலங்கிறோம். அந்த சூரிய உஷ்ணத்தை தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு விடும். அது பச்சை கடலை கடந்து வருகிறது என்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நிறைய காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஆனால் அதையெல்லாம் விவரிப்பதற்கான கால அவகாசம் இல்லை. மாறாக சில குறிப்புகளை, முக்கிய குறிப்புகளை மாத்திரமே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. 4வது வானத்தில் ஒரு ஆறு, அதை பார்க்கிறாங்க. அந்த ஆற்றுக்கு என்ன பெயர்? என்ன? நஹருல் ஹயா, நஹருல் ஹயாத். ஹயாத்னா என்ன சொல்லுவோம்? உயிர். அந்த உயிர் ஆறு. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், அன்று அந்த அந்த நஹருல் ஹயாத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவினுடைய நடுநிசியிலே முங்கி எழுவார்கள். முங்கி எழுந்து அவங்க வெளியில வந்து அந்த ரெக்கைகளை உதறுவாங்க. மலக்குமார்கள் உலிய ஜினிஹா தானே சொல்றான், ரெக்கை உடையவர்கள். அவங்களுக்கு 600 ரெக்கை இருந்ததுங்கிறாங்க.
600 ரெக்கை. இந்த 600 ரெக்கையில ஒரே ஒரு ரெக்கையை கொண்டு இந்த உலகத்தையே மூடிடலாமா? இந்த ஒரு ரெக்கையை கொண்டு இந்த உலகத்தையே மூடிடலாம். இப்போ அப்போ ஒரு ரெக்கையை கொண்டு உலகத்தை மூடிடலாம் சொன்னால் உலகத்துக்குள்ளே தானே அவங்க அந்த 600 ரெக்கையும் கொண்டு வர்றாங்க, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி, 10,000 புக்கு இருக்குது. இந்த 10,000 புக்கையும் எழுத்து வடிவில் கம்ப்யூட்டரில் ஏற்றி அதை ஒரு பென்ட்ரைவில் ஏற்றி உங்கள் பைக்குள்ளே போட்டுக்கலாமா? இது சாத்தியமா? இந்த 10,000 புக்கு என் பைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நம்ப மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கு சொல்ல முடியுமா? இல்லை. 10,000 புக்ஸையும் என் பைக்குள்ளே வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இருக்குது. ஏடா இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையப்பா, என்னப்போ ஒரு உலகான ஒன்று வச்சுருக்கிற பென்ட்ரைவ். இது எத்தனை ஜிபி தெரியுமா? இது 1000 ஜிபி, இது 1000 ஜிபி. இது இன்னும் ஒரு 10,000 இல்லை, இதுக்கு மேலே எத்தனை 10,000 வந்தாலும் உள்ள ஓடலாம். இதுக்குள்ள அத்தனை கிதாபு இதை ஏற்றிடலாம். டப்புன்னு லேப்டாப்பில் நீங்கள் ஏற்றினீங்கன்னா அவ்வளோ கடன்னு அந்த கிதாபுகள்லாம் மலமண்டு வரும். அதையாவது தேடணும், இங்கே வார்த்தையை அடித்தா டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய விஷயங்கள் இது. அதனால 600 ரெக்கைகள் இருந்தாலும் கூட அதை எப்படி அமைத்து சுருக்கி கொண்டு துனியாவுக்கு வரணுமோ அப்போ வருவாங்க. இதெல்லாம் விஞ்ஞானத்திற்கு சவாலான ஒரு நிகழ்வு அது. அப்ப 600 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சித்ரத்துல் முன்தால வச்சு கேட்கிறாங்க, ஜிப்ரீலே உங்களுடைய அசல் தோற்றத்தை நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போதான் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு மனித ரூபத்தில் தானே வருவாங்க. திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியினுடைய தோற்றத்தில் தான் வருவாங்க. அப்போ அவங்களுடைய மனித தோற்றத்தை பார்த்த உடனே அவங்க வந்து அதுல இருந்து தன்னுடைய அசல் தோற்றத்தை காட்டுறாங்க. காட்டினா சுபஹானல்லாஹ் பிரம்மாண்டம். ஒருத்தர் குண்டா இருக்காருன்னு வைங்களேன், குண்டா இருக்கிறாரு, ஹைட்டா இருக்கிறார். இந்த பள்ளி வாசலுக்குள்ள வர்றதுக்கு பார்க்குறாரு, அவர் உள்ளால நுழைய முடியல. இல்லை பார்த்து பிள்ளைகள்லாம் பார்த்தா என்ன செய்யும், அரண்டு போயிடுமா இல்லையா, என்ன இது அப்படின்ட்டு ஒரு பயம் வரும். அப்போ பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை பார்த்து அப்படியே ஸல்லல்லாஹு ஆச்சரியப்பட்டு போனாங்க. இறக்கைகளை அப்படி 600 ரெக்கைகளை விரிக்கும் பொழுது அது முத்து மாணிக்கங்கள் மரகதங்கள் அப்படி உதிர ஆரம்பிச்சு. நாம் இருந்தால் ஒரு கோணி பையை கொண்டு போய் அள்ளிட்டு வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான் மலக்குமார்களை. அவங்க சொல்றாங்க, நான் மலக்குமார்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்தேன், சில மலக்குமார்களை பார்த்தேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, மலக்குமார்கள் எல்லாரும் ஒரே அமைப்பில் இல்லை, வித்தியாசமாக இருந்தாங்க. சில பேரை நான் பார்க்கிறேன், அவர்களுடைய மேல் பகுதி நெருப்பாக இருக்கிறது, கீழ்ப்பகுதி ஐஸ் கட்டியாக இருக்கிறது, பனியாக இருக்கிறது, பனிக்கட்டியாக இருக்கிறது. இதை நான் பார்த்தேங்கிறாங்க. மலக்குகளிலேயே மிக அழகான மலக்கை நான் பார்த்தேன். அது யார் தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகளிலேயே மிக அழகான ஒரு மலக்காக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை குங்குமப்பூ போன்றதை போன்று போர்த்தப்பட்டிருந்தார்கள். அவ்வளவு அழகுங்கிறாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தானே மழை தர்றாங்க, மழையை பொழிவிக்கிற பொறுப்பு அவங்க தானே கொடுக்கப்பட்டிருக்கு. மழை பெஞ்சால் தானே விவசாயம் நல்லா இருக்கும், பூமி நல்லா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்படி எண்ணற்ற காட்சிகளை அவங்க பார்க்குறாங்க. சரி, அல்லாஹ்விடத்தில் அவங்க நெருங்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஅக்கர பின்வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஒரு ஹபீப் இன்னொரு ஹபீபை இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போகலாமா என்ன நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அச்சம் வந்தது. எத்தனையோ காட்சிகள், பிரம்மாண்டமான காட்சிகளை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை விட்டுட்டானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த நடுநிசையில் அந்த நஹருல் ஹயாத்தில் குளிப்பாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த உதறுவாங்க, அதுலேருந்து இந்த தண்ணீர் துளிகள் கீழே விடுமா இல்லையா, அந்த ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒரு மலக்கை அல்லாஹ் படைப்பான். என்ன மலக்குமார்களுடைய கணக்கு என்னென்ன ஏதாவது கணக்கு இருக்கா? இன்னைக்கு மக்கள் கணக்கு சொல்கிறான் 800 கோடி, 800 crores. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன? அவனை அன்றி வேறு யாரும் அறிய முடியாது. 600 ரெக்கையிலேருந்து இப்படி துளி விழுந்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஹதீதுகளில் வருது, பைத்துல் மாமூர் 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபி இருக்கிறாங்க. முதலாவது வானத்தில் ஆத நபி இருக்கிறாங்க, இப்படி ஒரு 2வது வானத்தில் ஒவ்வொரு நபியாக இருக்கிறாங்க. 3வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க.
இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் இருக்கிறாங்க. 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஹதீதிலே வருது, புகாரிலே கூட இது இடம் வருது. அவங்க அந்த பைத்துல் மாமூரில் சுவரிலே சாய்ந்து கொண்டு யாரையோ எதிர்பார்ப்பது போன்று இருந்தாங்க. யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? சரதாசங்களை தான். தன்னுடைய மகன் தானே, அவங்களுக்கு இப்ராஹிமுடைய வம்சத்தில் தானே வர்றாங்க. அவங்க மகனை எதிர்பார்த்து இருந்தாங்க. என்ன விளங்கணும்? அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்படியா? அதாவது காபாவை பார்க்கறது என்னது? பாக்கியம், நன்மை தரக்கூடியது. காபாவை பார்க்கறத விட்டுட்டு யாருமே இல்லை, யாரோ வரப்போறாங்க, யாரோ வரப்போறவங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. காபால இப்படி சாஞ்சிக்கிட்டு, காபா இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, இது காபா இப்படி உட்கார்ந்து சாஞ்சிக்கிட்டு காபா பார்க்க முடியுமா? முடியாது. இங்கேருந்து ஆள் வரப்போகுது, யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சூஃபிகள் எழுதுகிறார்கள் என்றால், காபாவை நீங்கள் அந்த காபாவாக 7வது வானத்தில் இருக்கக்கூடிய காபா பைத்துல் மாமூரை பார்ப்பது நன்மைக்குரியது என்றாலும் கூட அதை பார்ப்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறது இல்ல, அவங்களை எதிர்பார்க்கிறதே நன்மை தருங்கிறாங்க. அவங்க பார்க்கறது எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவங்களை பார்ப்பதற்கான நசீபை நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, உலகத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கனவு காண வேண்டும், கனவில் அதை பார்த்துறோன்னு துடிக்கிறது எத்தனை உள்ளங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எங்கள் வாப்பாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும், என் அண்ணன் இறந்துட்டார் அண்ணனை பார்க்கணும். உங்களுக்கு அதே போல் இருக்கும். என் வாப்பாவை பார்க்கணும் எத்தனை பேர் நினைக்க போகிறாங்க? அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் நினைக்கலாம், அவங்களோட குடும்பத்தில் நினைக்கலாம். ஒரு 50 பேர் நினைக்கலாமா? உங்கள் குடும்பத்தில் இப்போ நம்ம மூத்தாப்பனா நம்மளை நினைக்கிறது நம்முடைய முஹிப்பீன்கள் இருப்பாங்க, அவங்கள கனவுல காணணும், உஸ்தாது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், ஒரு 500 பேர் இருக்க வைங்களேன். கோடிக்கணக்கான பேர் இயங்கி கிடக்கக்கூடிய ஒரே நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் சில மரமண்டைகள் விளங்கணுங்கிறோம், ஏன் புரியலைங்கிறோம், ஏன் யோசிக்கிறான்? இதெல்லாம் தெரிய வேணாமா? எவ்வளவு தெளிவாக மார்க்கம் இருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு அந்த பைத்துல் மாமூருக்குள்ள ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ள போறாங்க. 70,000 பேர் உள்ள போனா திரும்பி வர்றது இல்லை. போனவங்க திரும்பி வர்றது இல்லை. படைக்கப்பட்டு எத்தனை 1000 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 70,000 நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்க, அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ கற்பனையை எட்டதாதில்ல, கற்பனையை எட்ட முடியாத ஒன்று. அங்கே அல்லாஹ் அவ்வளவு காட்சிகளை வைத்திருக்கிறான். அதையெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு திரும்பி என்ன செய்கிறாங்க? வரும்பொழுது 50 வேளை தொழுகை அல்லாஹ் கொடுக்குறான். இதில் அத்தஹியாத் அஸ்ஸலவாத் அத்தய்யிபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்குறான், எனக்கு என்ன காணிக்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அத்தஹியாத் அஸ்ஸலவாத் அத்தய்யிபாத். அத்தஹியாத்துல் முபாரகாத், நம்ம முபாரகாத் சேர்த்துருக்கிறோம். அத்தஹியாத் என்று சொன்னால் சொல்லாலான வணக்கங்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், மௌலிது ஓதுறோம், தஸ்பீஹ் ஓதுறோம், திக்ர் ஓதுறோம், இல்லை இல்லை, இதில் இந்த சொல்லாலான இபாதத்துக்கள். அஸ்ஸலவாத் என்று சொன்னால் செயலாலான, நம்ம தொழுகிறோம், உடலால் நம்ம தவாப் செய்கிறோம், சை செய்கிறோம். இது அத்தய்யிபாத் என்று சொன்னால் பொருளாலான, காசு சதக்கா கொடுக்குறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், பள்ளி கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுக்குறோம், செய்கிறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம், இது அத்தனையும் இந்த நன்மைகள் எல்லாமே உனக்காக ரஹ்மானே அப்படின்னு வந்ததும் அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே உங்கள் மீது என் சலாம் உண்டாவதாக. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அல்லாஹவே நேராக சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாவதாக. நாமும் சொல்கிறோம், சொல்லலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சொல்கிறோம். ஆனால் அங்கே அல்லாஹ்வே சொல்கிறான், என் கருணை உங்கள் மீது உண்டாவதாக. அந்த பொசிஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய நெருக்கம், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, இது சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, உன்னுடைய இந்த சலாம் என் மீது மட்டுமல்ல, என் மீதும் வேண்டும், என்னுடைய உம்மத்துக்களின் மீதும் வேண்டும்னு அந்த இடத்துல நம்மளை நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்துலேயும் சில விஷயங்கள் மறந்து போயிடும், ரொம்ப கவலையிலையும் மறந்து போயிடும். உச்சக்கட்ட சந்தோஷம் அல்லாஹ்வை பார்ப்பது தான். அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வுடைய லிகா, அவனுடைய தரிசனத்தை விட உச்சக்கட்ட சந்தோஷத்தை சுவனத்திலே இருப்பவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். இது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு நம்மால் அப்படியே கிரகிக்க முடியாது.
அல்லாவை பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், யாரப்பே எனக்கு சொர்க்கம் வேணாம், அது அந்த மாளிகை வேணாம், மனைவி வேணாம், ஹூர்லின் வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அழகாக இருப்பான். அல்லாஹு ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மிக அழகானவன், அழகை விரும்புகிறான் என்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய உயர்வான சந்தோஷ வேலையிலும் கூட நம்ம நினைச்சு பார்க்குறாங்க. சொன்னபடி ஆச்சரியம் இல்லையா? என்ன கருணை நபி! அருமையான பெருமக்களே, தொடர்ந்து இந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று ஆவலும் ஆசையும் எனக்கு இருந்தாலும் கூட என்னுடைய பயணம் அதை தடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொள்வேன். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தரட்டும். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஐஷ்கை நம்முடைய நெஞ்சங்களில் நிறைவாக தரட்டும். நம்முடைய சந்ததிகளுடைய நெஞ்சங்களிலே தரட்டும். நம் மக்கள் இந்த உம்மத்தினுடைய நெஞ்சங்களிலே தந்து எல்லா முசீபத்தை விட்டும் இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டு இந்த மண்ணிலே முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் நிம்மதியாகவும் அழகாகவும் நல்ல ஒரு அரசின் ஆட்சியின் கீழ் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நோய் நம்பலங்களை நீக்குவானாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும், இழிவுகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், வம்புகளை விட்டும், வறுமைகளை விட்டும், சிஹர் வஞ்சனை சூனியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மனநிறைவான வாழ்வை தந்தருள் வாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியம் வந்தா தந்தருள் வாலிப்பான ஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.